வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு செப்டம்பர் மாசம் 28ஆம் தேதி புரட்டாசி மாசத்தோட 2வது சனிக்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இன்னைக்கு நைட்டுக்குள்ள கல்லுப்புல இப்ப நான் சொல்ல போற ரகசிய பொருளை நீங்க மறைச்சு வச்சாலே போதும். 7 நாட்களுக்குள்ள பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும். இத நீங்க கண் கூட பாப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கான வழி இந்த 7 நாட்களுக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் இந்த 7 நாட்களுக்குள்ள முழுமையா அடையும்னே சொல்லலாம். கொஞ்சம் பெரிய கடன் பிரச்சனையா இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனை முழுமையா அடையறதுக்கான தீர்வு இந்த 7 நாட்களுக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு புரட்டாசி மாசத்தோட 2வது சனிக்கிழமை. அது மட்டும் இல்லாம பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த ஏகாதசி திதியும் இந்த நாள்ல நமக்கு ஒன்னா சேர்ந்து இருக்கு. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்புன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான சேர்க்கை திரும்பி நமக்கு எப்ப வரும்னே சொல்ல முடியாது. அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. அந்த வகையில இன்னைக்கு 16 வகையான செல்வங்களும் நம்ம வீட்டுல நிறைஞ்சு இருக்கிறதுக்கு பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் நம்ம வீட்டுல நிரந்தரமா வாசம் செய்யறதுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள தெளிக்க வேண்டிய தண்ணீரை பத்தி ஏற்கனவே ஒரு பரிகாரம் நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்போ இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாசத்தோட 2வது சனிக்கிழமையும் ஏகாதசி திதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல பெருமாளோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த நாள்ல சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த வீடியோல 2வது பரிகாரம், பணத்தை வசியம் செய்யறதுக்கு இந்த நாள்ல கல்லுப்புல நாம ரகசியமா மறைச்சு வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தியும் பார்க்க போறோம். வாங்க இப்போ அந்த மந்திரம் என்னன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா சொல்ல வேண்டாம். இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டிருந்தீங்கனாலும் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம். இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் சொல்லலாம். பண கஷ்டம் தீர்றதுக்கு, கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, வறுமை விலகிறதுக்கு, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அது உடனடியா சரியாகிறதுக்கு இந்த நாள்ல இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. இந்த மந்திரத்தை பொறுத்தளவுக்கு உங்க வீட்டுல இருந்தும் சொல்லலாம். பெருமாள் கோவிலுக்கு இன்னைக்கு போறீங்கன்னா அங்க உட்கார்ந்துகிட்டு கூட நீங்க சொல்லலாம். இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த மந்திரத்தை நீங்க சொல்றதுக்கு பாருங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறையை எப்பயும் போல ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க எப்பயும் ஏத்தி வைக்கிற மாதிரி விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க. இன்னைக்கு பெருமாளோட திருவுருவ படத்துக்கு துளசி இலைகளால அலங்காரம் செய்யறது அற்புதமான பலன்களை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும். கோவிலுக்கு போறீங்கன்னா மறக்காம துளசி இலைகளை வாங்கி கொண்டு போய் பெருமாளுக்கு கொடுங்க. சரி, இப்படி உங்க பூஜையை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியம், ஏதாவது ஒரு சிம்பிளான நெய்வேத்தியத்தை வச்சுட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க. இப்ப கோவில்ல இருந்து இந்த மந்திரத்தை சொல்ல போறீங்கன்னா வெறும் தரையில அப்படியே நீங்க உட்காரலாம். விரிப்பு விரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முன்னோர்கள் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய மந்திரத்தை குறைஞ்சது 27 முறை சொல்லுங்க. மேக்சிமம் இன்னைக்கு உங்களால 108 முறை சொல்ல முடிஞ்சா இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு 108 முறை 108 டைம்ஸ் இந்த மந்திரத்தை நீங்க சொல்றதுக்கு பாருங்க. அந்த மந்திரம் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக.
ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாளுக்குரிய மந்திரம் இது. இந்த மந்திரத்தை சொல்லி புரட்டாசி சனிக்கிழமை நாள்ல இந்த மாதிரி பெருமாள் வழிபாடு செய்யும் போது நிச்சயமா நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பெருமாள் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க. கோவில்ல உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்ல போறீங்கன்னா எண்ணிக்கை கணக்கு வச்சுக்க வேண்டாம். குறைஞ்சது 10 நிமிஷத்துக்கு இந்த மந்திரத்தை நிறுத்தி நிதானமா சொல்றதுக்கு பாருங்க. சரி, அடுத்ததா 2வது பரிகாரம். பணவரவு அதிகரிக்கிறதுக்கு, பண கஷ்டம் தீர்றதுக்கு, கடன் பிரச்சனை குறையறதுக்கு இந்த நாள்ல நாம கல்லுப்புல மறைச்சு வைக்க வேண்டிய அந்த ரகசிய பொருள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு யாரு வேணாலும் செய்யலாம். அதாவது ஆண்கள் பெண்கள் இப்படி எல்லாருமே செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான ரூல்ஸுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இருந்தாலும் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி பவுல் அப்படி இல்லைன்னா பீங்கான் கிண்ணத்தை நீங்க எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் இல்லைன்னா ஏதாவது ஒரு அகல் விளக்கு, கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய அகல் விளக்க கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த கிண்ணம் நிரம்ப நமக்கு கல்லுப்பு தேவைப்படும். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கல்லுப்பையே இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா நமக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய அந்த ரகசிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வெள்ளை பூண்டு மட்டும் நமக்கு தேவைப்படும். முழு பூண்டு நமக்கு தேவை கிடையாது. ஒரே ஒரு பல் பூண்டு இருந்தா மட்டும் நமக்கு போதும். அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, இது ரெண்டுல எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு எந்த டைம்ல செய்யலாம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு நேரத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் செய்யணும். அதாவது உங்க ஃபேமிலியில யாருக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அப்படி இல்லைன்னா யாரு பேர்ல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை உடனடியா தீரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. ஒரே சமயத்துல 2-3 பேருக்காக இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். இப்போ அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்து நான் சொன்ன மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பூண்டுல பெருமாளுக்குரிய ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. அந்த ஏஞ்சல் நம்பர் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இப்ப நானும் சொல்லி காமிக்கிறேன். 1176. வெள்ளை பூண்டோட தோலை நீங்க உரிக்க வேண்டாம். அந்த தோலுக்கு மேல இப்ப நான் சொன்ன நம்பரை எழுதிட்டு அந்த வெள்ளை பூண்டோட இன்னொரு பக்கத்துல நீங்க யாருக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அவங்க பேரோட முதல் எழுத்தை மட்டும் நீங்க எழுதிக்கோங்க. தமிழ்லையும் எழுதலாம், இங்கிலீஷ்லயும் எழுதலாம். இப்படி பேரோட முதல் எழுத்தை எழுதினதுக்கு அப்புறமா அந்த வெள்ளை பூண்டை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. இந்த நேரத்துல கடன் பிரச்சனை தீரணுங்கிற மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் எதையும் உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்க வேண்டாம். 1 நிமிஷம் அப்படி இல்லைன்னா 2 நிமிஷத்துக்கு கற்பனை பண்ணி பார்த்தா போதும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கிண்ணத்துல இந்த வெள்ளை பூண்டை வச்சு இந்த வெள்ளை பூண்டுக்கு மேல உப்பை கொட்டி இந்த வெள்ளை பூண்டு வெளியில தெரியாத மாதிரி மறைச்சு வச்சிருங்க. இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கிறது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம். உங்க ஃபேமிலியை தாண்டி வெளியில இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னு மட்டும்தான் சொல்லக்கூடாது. மத்தபடி இந்த பரிகாரத்தை நீங்க மத்தவங்களுக்கு தாராளமா சொல்லலாம். சரி, இப்படி வெள்ளை பூண்டுல எழுதி அத கல்லுப்புல நாம மறைச்சு வச்சதுக்கு அப்புறமா இந்த கிண்ணத்தை உங்க வீட்டுல பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. கிச்சன் ஷெல்ஃப்ல கூட நீங்க வச்சுக்கலாம். இந்த கிண்ணத்தை நீங்க மூடி வைக்க வேண்டாம், அப்படியே திறந்தே இருக்கட்டும். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீர்ல கரைச்சிட்டு உங்க வீட்டுல கிச்சன் சிங்க்ல நீங்க ஊத்தி விட்டுருங்க. அந்த வெள்ளை பூண்டை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல வச்சிருங்க. 7 நாட்களுக்கு இத
இது அப்படியே இருக்கட்டும். 8வது நாள், அதாவது இன்னும் கரெக்டா சொல்ல போனா அடுத்த வார சனிக்கிழமை அன்னைக்கு இந்த வெள்ளை பூண்டை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. நிச்சயமா இந்த 7 நாட்களுக்குள்ள பணவரவுல நல்ல ஒரு மாற்றத்தையும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதையும் நீங்களே உணர்வீங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.